நேற்று குக்கிங் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் கொஞ்சம் இருந்தது. அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. 3 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும், இல்லாட்டி ஸ்பாயில் ஆயிரும். அந்த க்ரீம் கூட மில்க்லாம் ஆட் பண்ணி குட்டீஸ் 2 பேருக்கும் க்ரீமி சிக்கன் பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கடுகு சொதியும் சம்பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ நான் டின்னருக்கு சம்பால் ரெடி பண்ணாலுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சமைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் சமைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுவும் குட்டீஸ் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து 7 o'clock போல் கொடுக்கணும். அதுக்குள்ளே நான் டின்னர் வந்து எல்லாமே முடிக்கணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதுவும் நம்ம என்றைக்காவது கடகடன்னு சமைச்சா தான் நம்மளை தேடி தேடி அவங்க வருவாங்க. அன்றைக்குமே ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்டு இருந்தேன். பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு சொதியெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். சம்பாலுக்கு தோஃபு ஃப்ரை பண்ணுறேன், கேஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கே கேஸ் புக் பண்ணுறது, ஸோ நாளைக்கு ஒரு வழியாக புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஸ்டாண்ட் பைக்கு இன்னொரு ஸ்டவ் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் சம்பால் ரெடி பண்ணியிருந்தேன். நித்திரிப்படி கூட ஃபிஷ் பால், தோஃபு, கிழங்கு, எக்லாம் பொரிச்சு போட்டு சம்பால் ரெடி பண்ணிவிட்டு கடுகு கீரை சதி கூட டின்னர் சாப்பிட்டாச்சு.